இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். அன்பார்ந்த இறை மக்களே, உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற பாடம், தங்களை தாழ்த்திக் கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரால் உயர்த்தப்படுவார்கள் என்கின்ற பாடம்தான். ஆண்டவர் அதற்கு ஒரு அழகான உவமையை சொல்லுகிறார். இருவர் ஆலயத்திற்கு ஜெபிக்க செல்லுகிறார்கள். ஒருவர் பரிசேயர், மற்றொருவர் வரி தண்டுபவர். இருவருமே பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் தன்னை தாழ்த்தி கொண்ட வரி தண்டுபவர் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார். காரணம், பரிசேயன் தன்னை குறித்து பெருமையாக ஆண்டவரிடத்திலேயே சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் கொள்ளையர், விபச்சாரர், இதோ எனக்கு அருகிலே நிற்கிறானே வரி தண்டுபவன், இவர்களைப் போல நான் இல்லை. நான் ஜெபம் செய்கிறேன், அதுவும் நோன்பிருந்து, வாரத்திற்கு 2 முறை நோன்பிருந்து நான் ஜெபிக்கிறேன் என்று தன்னை குறித்து பெருமையாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினார். அன்பிற்குரியவர்களை, இந்த உவமையை ஆண்டவர் தங்களை நேர்மையாளர்கள் என்று நினைத்துக் கொண்டு அடுத்தவர்களை இகழ்ந்து ஒதுக்கி தள்ளுகிறவர்களுக்காக சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் வரி தண்டுபவரை போல தாழ்த்தி கொண்டால் ஒழிய நம்முடைய வாழ்வில் உயர்த்தப்பட மாட்டோம். நம்முடைய தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்வதில் தான் இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு தாழ்ச்சியின் மனநிலையை கொண்டிருந்தார். அந்த மனநிலையை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோமா? அந்த மனநிலையை கொண்டிருந்தால் மட்டுமே நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இழிவான நம்முடைய வாழ்க்கை நிலை ஆண்டவரால் உயர்த்தப்படும் என்கிற நம்பிக்கையில தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்திற்காய் இந்த நாளில் மன்றாடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு முன்பாய் எங்கள் உள்ளங்களை நாங்கள் திறந்து தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள செய்தருளும். பரிசேயனைப் போல எங்களுடைய நன்மைத்தனங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக வரி தண்டுபவரிடமிருந்த தாழ்ச்சியினால் குத்தப்பட்ட உள்ளத்தோடு உம்முடைய ஆசீரை பெற்றுக்கொண்டதினால் நாங்களும் எங்கள் பலவீனங்களில உம்முடைய அருளை கேட்டு பெற்றுக்கொள்ள செய்தருளும். எல்லாருக்கும் முன்பாய், எல்லாவற்றிற்கும் மேலானவராய் இருக்கிற உமக்கு முன்பாய் நாங்கள் தாட்சியோடு வாழ கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.